ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. ஸோ டுடே நம்ம என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வந்து நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தந்தலை முருகன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தந்தலை முருகனை பற்றின முழு விளக்கமும் நான் 1 by 1 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுவேன். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திருப்புகழ் விளக்க உரியும் வந்து பார்த்திங்கன்னா போடுவேன். ஓகேங்களா? ஸோ தந்தலை முருகனை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நிறைய பேருக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரெகுலராக தந்தலை முருகனை பற்றின முழு டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புராணத்தில் வந்து நிறைய விதமான கூற்றுகள் இருக்கும். அதில் வந்து தந்தலையை பற்றி எக்ஸாக்டான புராண கூற்று என்ன அப்படிங்கிறதுனா, அசுர சக்திகளை வந்து அழித்ததுக்கு அப்புறமா முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா உலகம் வந்து அமைதிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுன்னு அனுமனை நினச்சி வந்து பார்த்திங்கன்னா தியானம் செய்கிறாரு. ஏன் அவர் வந்து நிறைய கடவுள் இருக்கும்போது அனுமனை நினைத்து உலகத்தை வந்து அமைதிக்கு கொண்டு வர அனுமனை நினைத்து தியானம் செய்கிறாரு அப்படின்னா, அனுமன் அப்படிங்கிற ஒரு பரம பக்தியோட வடிவம். முருகன் வந்து தியானம் பண்ணும்போது முருகப்பெருமானுடைய மனதில் வந்து தோன்றியதும் இருவருடைய சக்தி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து தான் அந்த தியான சங்கம் நிகழ்ந்த மலை தான் தந்தலை மலை. ஸோ முருகப்பெருமான் வந்து உலகத்தினுடைய அமைதிக்காக தியானம் செய்யும்போது அவருடைய மனதுக்கு அமைதியை யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னா பரமபக்தனான அனுமனால் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி தான் அவர் அனுமன் நினச்சி தியானம் பண்ணார். ஏன்னா மன தியானம் பிராண தியானம் அப்படிங்கிற ரெண்டோட சங்கமம் தான் தந்தலை மலை. அதாவது முருகன் அப்படின்னா அறிவின் சக்தி, அனுமன் அப்படின்னா உயிர் சக்தி. இந்த இரண்டும் ஒன்றாகும்போது தான் தந்தலை சக்தி வந்து உருவாகிறது. சரிங்க, தந்தலை முருகன் வந்து தியானம் பண்ணும்போது அவர் எந்த விதமான வடிவத்தில் இருப்பார் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் கண்களை வந்து மூடிய நிலையில் கையில் வேல் இல்லாமல் தியானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படி சொல்லி பாரம்பரியத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து முருகப்பெருமான் போர் வீரன் அல்ல, அவர் வந்து ஒரு ஆன்ம வீரன் அப்படிங்கிற வடிவில் தான் இந்த தந்தலை மலையில் அவர் இருக்கிறாரு. அவருடைய தியானம், அது முருகப்பெருமானுடைய தியானம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உலக ஆசைக்காகவும் அவர் தியானம் பண்ணலை. அவர் தியானம் பண்ணதே பக்தர்களினுடைய ஆன்ம எழுச்சிக்காக தான். அதாவது இந்த வடிவத்தில் 6வது முகத்தினுடைய சாந்த நிலை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய 6வது முகம். அதாவது 6 முகங்களிலும் 6வது முகம் அப்படிங்கிறது தான் தியான முகம், அமரன் முகம். தந்தலை முருகனுடைய தியானத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, முருகனுடைய தியானம் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணுற தியானம் மாதிரி அது ஒரு சாதாரண யோகம் வந்து கிடையாது. முருகப்பெருமானுடைய தியானம் அப்படிங்கிறது ஒரு குண்டலினி யோகம். அதனுடைய ஆழமான ரகசியத்தோட தொடர்புடையது. அதனால் முருகப்பெருமானுடைய தியானம் அப்படிங்கிறது குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலை அப்படின்னா மனித உடல், முருகனுடைய தியானம் அப்படிங்கிறது ஆன்மாவின் தியானம். தந்தலை மலை அப்படிங்கிறது மனிதர்களுடைய உடல் இருக்கக்கூடிய ஆஞ்ஞா சக்கரம், அதாவது கண்ணுக்குள் கண் அந்த மாதிரியானது. இங்கே தியானம் செய்தால் அறிவு ஒளி வந்து பாயும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் தந்தலை முருகனை நினைத்து தியானம் செய்கிறவங்களுக்கு அவருடைய தியான சக்தி நேரடியாகவே நுழைந்து குண்டலினி சக்தியை எழுப்பும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குண்டலினி சக்தியை வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த குண்டலினி சக்தியை வந்து எழுப்பக்கூடிய அந்த மலை தான் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை மலை. ஏன் அவ்வளோ பவர்ஃபுல் குண்டலினி சக்தி வந்து ஏன் அந்த மலையில் எழும்பும் அப்படின்னா, முருகப்பெருமானே தேர்வு செய்து தியானம் இருந்த இடம் வந்து தந்தலை. அதுவும் அவர் அனுமனை நினைத்து தியானம் செஞ்சனால குண்டலினி சக்தி எழுப்பக்கூடிய தியான நிலை தான் முருகப்பெருமானுடைய தியானம். இதில் பக்தர்களுக்கான ஆன்மீக அனுபவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தந்தலை முருகனை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நினைக்கக்கூடிய சிலருக்கு அவர் வந்து ஃபஸ்ட்டு கனவுல வருவார். இல்லைன்னா குரல் வடிவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அழைப்பு கொடுப்பார். அதுவும் இல்லை அப்படின்னா மலை, காற்று, ஒளி இந்த மாதிரி வடிவங்களில் அவர் வந்து சிம்பிள் வந்து நமக்கு கொடுப்பாரு. இது எல்லாமே முருகப்பெருமானுடைய தியான சக்தியினுடைய அலைகள் தான். அது வந்து உங்களுடைய உள்ளத்தை வந்து தொடும்போது தான் அந்த தெய்வீக கனவுகள், அந்த தெய்வீக ஒளி, குரல், அழைப்பு இதெல்லாம் தோன்றும். தந்தலை முருகனை வணங்குறதுனால எங்களுக்கு என்னங்க பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை வணங்குனீங்கன்னா மன அமைதி மற்றும் தியான ஆற்றல் வந்து பெருகும். மெயினாக குண்டலினியோடைய எழுச்சி வந்து பார்த்திங்கன்னா துவங்கும். மாயைகள் வந்து குறையும். உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி ஆன்மீக கனவுகள் வந்து பார்த்திங்கன்னா நிஜ வழிகாட்டலாகவே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை சிரமங்கள் வந்து அகன்று உள்ளார்ந்த ஒரு ஒளி வந்து நமக்கு வெளிப்படும். அப்போ தந்தலை முருகனுடைய அருள் வாக்கினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னை வந்து நீங்கள் ஒரு மலை அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டாம். உங்களுடைய உள்ளமே வந்து பார்த்திங்கன்னா மலை. அந்த மலையில் நீங்கள் அமர்ந்து தியானம் செய்யுங்க. அப்போ நான் உனக்கு உள்ளே வந்து வெளிப்படுவேன். ஸோ தந்தலை முருகனை வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து நம்ம தரிசிக்கிறதுக்கு பதிலாக அவர் நம்ம மனசுக்குள்ளேயே வந்து வழிகாட்டுவார். ஏன்னா அவர் மௌன சாமி, அமைதியான நிலையில் இருக்கிறனால நம்ம மனசுக்குள்ளேயே அவருடைய எழுச்சி வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
தந்தலை முருகன் யாருடைய கனவுல அங்கே வருவார் அப்படின்னா, இதுக்கு ஆன்மீக அர்த்தமும் பக்தியினுடைய ரகசியம் சொல்லிட்டு 2 சொல்லலாம். அதுக்கு தந்தலை முருகன்னா யாருன்னு தெரியணும். அவர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய தந்தலை மலையில் இருக்கக்கூடிய முருகன் தான் தந்தலை முருகன். இவர் மிகுந்த தியான நிலை மற்றும் அனுமனுடைய நினைவு மற்றும் ஆழ்ந்த ஞான சக்தியும் உடையவர். அதனால தான் இந்த தந்தலை மலையை வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கு நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். தந்தலை முருகன் வந்து ஒருத்தருடைய கனவில் வராங்க அப்படின்னா அது சாதாரண கனவு அல்ல, அது ஒரு டிவைன் கால்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன்மீக அழைப்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் எந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வரும் அப்படின்னா, மனமார்ந்த பக்தி கொண்டவர்களுக்கும் முருகப்பெருமான் மீது நம்பிக்கையும் உண்மையான பாசம் அர்ப்பணிப்பு மனதோடு நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு தந்தலை முருகன் கனவில் வருவார். ஒவ்வொரு முருகன் கனவில் வரும்போது அது ஒவ்வொரு விதமான ஆன்மாக்களை தேர்ந்தெடுத்து வரனால தந்தலை முருகன் வந்து எந்தெந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களோட கனவில் வருவார் அப்படிங்கிறத இப்போ நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். தியானம் இல்லைன்னா மன அமைதியை தேடும் உயிர்களுக்கு முருகன் வந்து பார்த்திங்கன்னா தியான ரூபம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி முருகன் வந்து மன அமைதி தேடுறவங்களுக்கு கனவுல வந்து வழிகாட்டுவார். அவருடைய அருளுக்கு வந்து தகுதி பெற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னோருடைய கர்மம் மற்றும் முந்தைய ஜென்ம புண்ணியம் காரணமாக தான் அவர் வந்து தானாகவே செலக்ட் பண்ணி கனவுல வருவார். அழைப்புக்கு உரியவர்களுக்கு வருவார். அழைப்புக்கு உரியவர்களுக்குன்னா யார் வந்து அவரோட பணி, அதாவது அவருக்குன்னு ஒரு பணி இருக்குல்ல, தன்னுடைய புண்ணிய ஸ்தலத்துக்கு யாரை வந்து அவர் அழைக்கணும்னு நினைக்கிறாரோ அவருடைய கனவுக்கு கண்டிப்பாக தந்தலை முருகன் வந்து வருவார். கனவில் வந்து வர்றதுக்கான அர்த்தம் வந்து முருகப்பெருமானுடைய குரல் வந்து உங்களுக்கு கனவில் கேட்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க ஆன்மா வந்து விழிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இல்லை உங்கள் கனவில் மலை, தியானம், ஒளி, அனுமன் அந்த மாதிரி காட்சி வந்துச்சுன்னா உன்னுடைய மனம் வந்து ஆன்மீகனுடைய உச்சநிலைக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். முருகன் அழைக்கிற மாதிரி கனவு வந்தால் அவர் வந்து உன்னை வந்து தனது அருள் பாதையில் வந்து சேர்க்க வந்து விரும்புகிறாருன்னு அர்த்தம். அவரது சன்னதி அல்லது மலை வந்து காட்சியில் வந்துச்சு அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆன்மீக மாற்றம் அப்படிங்கிறத முன்னோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, முருகன் கனவில் வந்தார்னா அது எல்லாரும் மாதிரி ஒரு நார்மலான கனவு கிடையாது. அது வந்து அவருடைய அழைப்பாகவும் ஆதரவாகவும் நமக்கு ஏதோ வந்து அவர் அறிவுறுத்துறாரு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதனால் அவர் வரும்போது ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரம் வந்து தானாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் வந்து எழும். ஏன் அந்த மந்திரம் வருது அப்படின்னா, அது உனக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி வந்து மெதுவாக எழும்புது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அது. ஸோ நம்ம மலை, தியானம் நிலை, குரல், அனுமன் காட்சி இது எல்லாமே ஒரு ஆழமான ஆன்மீக வெளிப்பாடு. இந்த தந்தலை முருகனுடைய யோகமூர்த்தி ரூபம் உடன் நேரடியான தொடர்பு உடையது. ஸோ இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மலை கனவில் வந்து என்ன அப்படின்னா ஆன்மாவினுடைய உச்சின்னு அர்த்தம். உங்களுடைய கனவில் மலை வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆன்மா வந்து ஒரு உச்சி நிலையை வந்து அடைய போகுது அப்படின்னு அர்த்தம். இதுவே தியான நிலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கனவில் வந்தார் அப்படின்னா அவர் உங்களுக்கு ஞான முருகனாக காட்சி தரார். அதாவது உங்கள் கண்களை மூடி நீங்கள் அமைதியாக வந்து தியானம் செய்கிறதுக்கு தயாராகணும் அப்படிங்கிறத அர்த்தம். அனுமன் வந்து கனவில் வந்தார் அப்படின்னா முருகர் வந்து தியானத்தில் அனுமன் நினச்சது இதோட பின்னால் இருக்கக்கூடிய பெரிய ரகசியம். அதாவது அனுமன் அப்படின்னா தெய்வம், அதாவது அனுமன் அப்படிங்கிற கடவுள் எவ்வளோ பவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஸோ ஒரு பவர்ஃபுல் காட் வந்து இன்னொரு பவர்ஃபுல் காடை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு சந்திப்போட இடமாக தந்தலை மலை இருந்தனால தான் தியானத்துக்கு அவர் அதை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யாராவது வந்து பார்த்திங்கன்னா தந்தலை மலையை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக தந்தலை முருகனை பற்றின முழு வீடியோ தான் நான் நெக்ஸ்ட் போடுவேன். ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.